உள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7ல் ராகு, 8ல் சனி, அஷ்டமத்து சனி, 9ல் செவ்வாய், 10ல் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் இருக்கிறார்கள். சூரியன் 10ல் புதனோடு சேர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன், குரு இருப்பது சிறப்பான அமைப்பு. பண வரவுகள் மேம்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். இதுவரை தடைப்பட்ட தாமதமான காரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறிய விஷயங்கள் கூட சண்டை சச்சரவில் முடியும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் சற்று கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையால் அனைத்தையும் சமாளிப்பேன். உடல் நலனில் முக்கியமாக அக்கறை தேவை. அஷ்டமத்து சனி என்பதால் உடலில் நன்கு கவனமாக இருக்க வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை உடனே சென்று சந்திப்பது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டாம். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் வலிமை பெறுவதால் தொழிலில் சிறப்பு உண்டு. நல்ல முறையில் நடைபெறும். முக்கியஸ்தர்களுடைய நட்புகள் தங்களுக்கு கிடைக்கும். குரு பயிற்சி நடைபெறுகிறது. குரு பகவான் தங்களுக்கு விரய ராசிக்கு வருகிறார். சில மறைமுக நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. 10ல் சூரியன், புதன் நல்ல யோகம். நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் படபடவென செய்ய வேண்டாம். பொறுமை தேவை, நிதானம் தேவை. திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்கள். பொறுமையுடன் இருக்க வேண்டும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். தங்களுக்கு பாதகமான கிரகங்கள், முக்கியமாக அஷ்டமத்து சனி. உடல் நலனில் கவனம் தேவை. தொழில்துறையில் கவனம் தேவை. குடும்ப பராமரிப்பில் கவனம் தேவை. ராசியில் கேது, 7ல் ராகு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.